அல்லேலூயா. இந்த 10வது மாதத்தின் அதிகாலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவன் இந்த கடந்த 9 மாதங்கள் அளவும் உங்களையும் இந்த சபையையும் எங்களையும் நடத்தின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலேயும் ஆச்சரியமாய் அவர் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த 10வது மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் காண்பித்து கொடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். இது இந்த மாதத்தின் திறவுகோல் வசனம். இந்த மாதத்திலே நீங்கள் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். இது உயிருள்ள தேவனுடைய வார்த்தை. நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 85வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார். போதும். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த புதிய மாதத்திலே நமக்கு அவர் திறவுகோலின் வார்த்தையாய் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா நீங்க வாசிப்போமேயானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் நன்மையை மட்டும்தான் அவர் செய்கிறார். அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, வேதம் பதிவு செய்கிறது ஆண்டவரை குறித்து தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். எனக்கு அருமையானவர்களே, தீமைனா ஆண்டவருடைய அகராதியிலே கிடையாது. அவ்வளவு நன்மை அவர் உள்ளடக்கிய ஆற்றல் படைத்த தெய்வமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு பதிவு செய்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவர் சும்மா நன்மையை தர்றதில்லை. ஆண்டவர் சில நிபந்தனைகளோடு தான் அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. வாக்கு தத்துவம் நமக்கு ஒவ்வொன்றும் நிபந்தனைகளோடு கூடியவைகள் தான். நிபந்தனைகள் இல்லாமல் வாக்கு தத்தங்கள் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனிக்கிற போது அவர் நன்மையானதை தருவார். எப்பொழுது, எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் நன்மையாக தருவார் என்று நாம் கொஞ்சம் வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் இதனுடைய முழு விளக்கமும் நமக்கு கிடைத்துவிடும். அன்பானவர்களே, வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தில் என்ன ஆண்டவர் சொல்ல வரார் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒரு வேலை, பெற்றோர் எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு தீமை செய்வதில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட சம்பவம் நேரிட்டாலும், ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்களே அவ்வளவு கவனமா இதை கவனித்து செய்வீர்களே ஆனால், உங்கள் பிதாவாகிய தேவன், உங்களை அழைத்த தேவன், நம்மை வேறு பிரித்த ஆண்டவர் இதைவிட நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஒரு உத்தரவாதம் இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உனக்கு நன்மையானதை நிச்சயம் செய்வேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தை, ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும், வாசிங்க, யாக்கோபு 1:17,
எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் நன்மையானதை தருவார் அப்படின்னா நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம். இரண்டாவது சொல்லுகிறார், நன்மையை தரா வேதம் சொல்லுகிறபடி நன்மையான எந்த ஈவும் அவர் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி நமக்கு வருகிறது என்று சொன்னால், அவர் இந்த பரிபூர்ண நன்மையை நமக்கு தருவதற்கு அவர் முழு தகுதியான தெய்வம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பரிசு தொகையை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா he must be or she must be a qualified. அவனோ அல்லது அவளோ அதற்கு தகுதியான ஒரு நபரா இருந்தால் மட்டும்தான் அந்த பரிசு தொகையை பெறுவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுகிறபடி தேவன் நம்மை கவனிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிக நிச்சயம் அல்லவா நீங்களே, உங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்களே இவ்வளவு கவனமா நன்மையை உங்க பிள்ளைகளுக்கு செய்வீர்களானால், என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு நான் நன்மையை அதிகமாய் செய்வேன், அதற்கு நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம ஆழமாய் விசுவாசிக்கணும். அதுதான் முக்கியம். நம்பிக்கையூட்டுகிற தேவனுடைய வார்த்தை, நன்மையானவைகளை கர்த்தர் தருவார். நன்மையானதை செய்ய அவர் போதுமான தேவன். அப்ப நன்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்ப யாருக்கு ஆண்டவர் இந்த நன்மையை அவர் தருவார் என்ற இந்த நிபந்தனையோடு கூடிய காரியங்களை நம்ம பார்ப்பது நல்லது. முதல் காரியம் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனுக்கு கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். இன்னொரு மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா எளிமையான மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது, நீங்க உண்மையாய் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்க. அது எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்கு, ஆசீர்வாதங்களை, பொருளாதாரங்களை, நன்மையானவைகளை, கொழுமையானவைகளை, செழுமையானவைகளை, ஆசீர்வாதத்தினுடைய உச்சம் எதுவென்று நாம் எல்லை வகுத்திருக்கிறோமோ அதைவிட மேலானவைகளை நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல சொல்ற காரியம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்ப நம்ம உத்தமமா நடக்கணும், உண்மையா நடக்கணும். இந்த 9 மாதங்கள் அளவு நம்ம எப்படி நடந்தோன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், இந்த 10வது மாதத்தில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு அசைவிலும் நாம கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? இனி நான் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக நான் நிறுத்தினால், அவர் சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நாம போய் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, மூட்டை தூக்க தேவையில்லை, நாம் எல்லாரும் போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உண்மையா உத்தமமா நம்ம நடந்தோம்னா அந்த உத்தமத்துக்குரியதான ஆசீர்வாதங்களை, அந்த நன்மையை, கொழுமையை, செழுமையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, இந்த பட்டியலில் நிறைய பேர் இருக்காங்க. உத்தமமாய் நடந்ததான உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய ஊத்தேசத்தான் ஆகிய யோபு.
அவன் எதையுமே தேடி போகல, வேண்டான்னு தான் சொன்னான். வேண்டாம் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கொடுத்தார், குறைவு ஒன்றும் இல்லை. நீங்க எந்த ஏரியாவை கேட்டாலும் அந்த ஏரியாவில் யோபுவை போல சிறந்த ஒரு மனிதரை, ஒரு நிபுணரை, ஒரு பொருளாதார வர்த்தகரை நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு செழிப்பை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். ஒரு நாள் எல்லாம் எடுபட்டு போயிடுச்சு. அப்ப கூட பைபிள் சொல்லுது, தன் உதடுகளினால் கூட அவன் பாவம் செய்யவில்லை. அன்பானவர்களே, உத்தமமா நம்ம நடக்கணும். நம்ம ஒவ்வொரு அசைவிலேயும் உத்தமத்தை கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய செய்கைகள், பேச்சு, நடக்கைகள், பார்வைகள், சிந்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், ஆண்டவருக்குரிய காரியங்கள், இவைகள் எல்லாம் நம்ம உத்தமமாய் நடக்கிறோமா என்பதை பரிசோதித்து பாருங்கள். நோவாவை குறித்து நாம் பார்க்கிற போது, நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தாரா? உத்தமமும் நீதிமானுமாய் இருந்தார். அப்ப உத்தமமான வாழ்க்கை நம்ம நிறைய நேரங்களை சொல்றோம், பாஸ்டர் இந்த நெருக்கடி காலங்களில் இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியல, பரிசுத்தமா இருக்கவே முடியல, அப்படி நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்படி பிரச்சனை பண்றாங்க, அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அருமையானவர்களே, இவ்வளவு நவீன வளர்ச்சி வந்தும் நம்ம உபத்திரவத்தையும் அல்லது சில காரியங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்று நம்முடைய இயலாமையை சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே ஒருத்தரும் சரியில்லை நோவாவின் காலத்தில். அதனாலதான் பூமியை கர்த்தர் அழிவுக்கு, உலகளாவிய ஒரு பேரழிவை கர்த்தர் உருவாக்கினார். அந்த நேரத்தில் கூட நோவா கர்த்தருக்கு உத்தமமாய் இருந்தபடினாலே பேழைக்குள்ளே வைத்து கர்த்தர் பாதுகாத்து, நீங்க பூமியில இறக்கி விட்டு நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று 2வது முறையாக சொன்னார். அல்லேலூயா. இந்த பூமி உன்னுடையதையா, இந்த பூமியை நீ ஆண்டுக, இந்த பூமி உன்னுடையது, நீ என்ன செய்யறியோ செய் போ அப்படின்னு ஆசீர்வாதத்தோடு அனுப்பிவிட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். உத்தமமாய் நடக்கிறோமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. யோசேப்பு தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு விற்கப்படுகிறான், வர்த்தகரிடத்தில் விற்கப்பட்டு போகிறான். ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை. யார் என்னை விற்கிறான்னு கூட தெரியல, எவ்வளவுக்கு வித்தாங்கன்னு கூட தெரியல. தன்னுடைய தகப்பனையும் தாயும் திரும்பி பார்க்க மாட்டேன்ற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு கிடையாது. ஒரு சின்ன பையன், விவரம் தெரியாத பையன், அவனை வித்து எல்லாம் பண்ணிட்டாங்க. பல வருடங்கள் உருண்டோடியது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில், யோசேப்பின் வாழ்வில், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே முதல்ல சொல்ற காரியம், நீங்க உத்தமமா நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அவர் நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவர் கொடுப்பார். நீங்க எந்த அளவுக்கு உத்தமமாய் வாழ்கிறீர்களோ, உத்தம ஜீவியத்தை காத்து கொள்ளுகிறீர்களோ, அவ்வளவாய் கர்த்தர் நன்மையை அள்ளி கொடுக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். பல நேரங்களில் நான் சிந்திச்சிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு போதுமான அளவு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு அன்பானவர்களே, அப்படியே 10ம் 10ஆம தானே இருக்குது, தொட்டுக்கன்னு தொடைச்சுக்கன்னு தானே இருக்குது. ஒரு சுதந்திரமா எதையுமே நம்மளால செய்ய முடியலையே. சரி ரைட்டு, இதை வாங்கலாம் அப்படின்னா கூட அதுக்கும் பற்றாக்குறை தானே இருக்குது ஆண்டவரே. அப்ப சிந்திக்கிற பொழுது எனக்குள்ள ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை, நம்ம எப்பெல்லாம் அதிகமா நம்ம கையில் இருக்குதோ அப்பெல்லாம் நம்மளை அறியாமலேயே தேவனை விட்டு தூரம் போயிடுவோம். அது எதுல வேணுமாலும் இருக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு தாராளமா நம்ம கையில் இருக்குதோ அப்ப மன்னாவை நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கையை ஏந்தி ஆண்டவர்கிட்ட நீ பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் போய் என்ன செய்யணும்? கலெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வியர்வை சிந்தி நம்ம பிரயாசப்படணும்.
அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். மற்றது எதுவுமே நமக்கு என்ன செய்யாது? ஆமா, அது நிலை குலைந்து போகும், எதுவுமே நமக்கு தங்காது. ஆகவே வேதம் முதலாவது சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிற. இரண்டாவது ஒரு காரியம், யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனத்திலே யோபு ஆக்கிய நிமிதமாய் அழகாக விவரிக்கிறார். யோபு 36:11 அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனத்தை நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. முதல்ல சொல்றார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். இப்ப இரண்டாவது சொல்லுகிறார், அடங்கி சேவித்தால். என்ன கருமையானவர்களே, அடங்கி கர்த்தரை சேவித்தால். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியம். அப்ப தேவனுக்குள்ள அந்த உத்தம, அந்த அடங்கி நடக்கிற அனுபவம். யோசுவாவை குறித்து கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்ப்போமானால், யோசுவாவினுடைய வாழ்விலே தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். அடங்கி சேவிக்கிறான். ரெண்டு விஷயத்தை இந்த வசனத்தில் சொல்றாரு. நாட்களை நன்மையாகவும், யோபு 36:11 அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். சில பேர் பாருங்களேன், முதிர் வயதில் ஏன்டா உயிரோடு இருக்கிறோம், ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு வாழ்க்கை இருக்கும். ஏன் அப்படின்னா, எந்த நன்மையும் செஞ்சது கிடையாது, யாருக்கும் எந்த விதமான நன்மையும் ஆசீர்வாதங்களையும் செஞ்சது கிடையாது. எந்த தனக்குன்னு சொல்லி வாழ்ந்து யாரோடையும் சேர்றதில்லை, யாரோடையும் இணையறதில்லை, யாரோடையும் அடங்கி போகிறதில்லை, அல்லது யாரோடையும் ஐக்கியமாக இருக்கிறதில்லை. ஒரு தனிமையான வாழ்வு வாழ்ந்து கடைசியில் நித்தமும் இப்ப சாபமா அப்ப சாபமா என்கிற ஒரு நிலை. இப்ப யோபு மிக அழகாய் துல்லியமாய் படம் பிடித்து காமிக்கிறார். நீங்க அடங்கி அவரை சேவிச்சீங்கன்னா உங்கள் நாட்கள் நன்மையாகவும் உங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும், உங்க நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நிம்மதியா வாழணும், ஒருபடி சாப்பாடா இருந்தாலும் அந்த சாப்பாடு நிம்மதியா இறங்கணும் அப்படின்னு நீங்க அப்படி இருக்கணும். அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அடங்கி நடக்கணும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு. ஆகார் கொடுமை தாங்க முடியாம அந்த சாராளை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு, அந்த இடத்தை கூடாரத்தை விட்டு ஓடி போகிறாள், விலகி போகிறாள். அப்ப விலகி போகும்போது ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர், அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, இங்க உனக்கு என்ன எங்க வேலை? ஆண்டவரே, நான் நாச்சியாரை விட்டு ஓடி போறேன். ஏன்? கொடுமை தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல. அப்ப அவர் சொல்ற காரியம், நீ போய் உன் நாச்சியார் அண்டையின் கீழ் என்ன செய்ய, அடங்கியிரு. அருமையானவர்களே, சில நேரங்களிலே கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், நம்முடைய வாழ்க்கையில சில கண்டிஷன்ஸ், சில காரியங்கள், கடினமாய் சொல்லுகிற விஷயங்கள் நமக்கு மிகவும் வேதனையாகவோ அல்லது பாரமாகவோ அழுத்தம் தருகிறதாகவோ அல்லது அது நமக்கு மன உளைச்சலை தருகிறதாகவோ ஒரு வேலை இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ அடங்கி கீழ்ப்படிந்து நடந்தால்தான் உனக்கு நன்மையானதை கர்த்தர் தருவார். உன் நாட்கள் நல்லா இருக்கும், உன் வருஷங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். நீ நாட்களையும் வருஷத்தையும் வருத்தத்தோடு நடத்தாம நன்மையினால ஆசீர்வாதத்தில் தேவன் தருகிற நன்மையை
உனக்கு 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 ஆண்டவர் வேணும்னு நினைச்சேன்னா நீ அடங்கி நடக்கணும். ஆகார்ட்ட அதை தான் சொல்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு அந்த எபிரே ஆக்கியோன்னு சொல்லும் போது சொல்றார், 13வது வசனம், 13வது அதிகாரம் 17வது வசனத்தை, எபிரே ஆக்கியோன் 13:17 உங்களை நடத்துகிறவர்களை உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களை துக்கத்தோட அல்ல செய்யும்படி. அருமையானவர்களே, நீ சபைக்கு கீழ்ப்படியணும், போதகருக்கு கீழ்ப்படியணும், நீ அடங்கி நடக்கணும். அடங்கி நடந்தால் மட்டும்தான் கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அடங்கி நடந்தான், சிறையில் அடங்கி நடந்தான். நாம் தப்பு செய்யலை அப்படின்லாம் மீறிட்டு வரல. போத்திபார் வீட்டில் அடங்கி நடந்தான். குழியில் இறக்கி விட்டாங்க, அடங்கி நடந்தான். அதுக்கப்புறம் கர்த்தர் கோபுரத்தில் கொண்டு போய் வச்சார். அரண்மனை வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்தினார். ஃப்ரம் த பிட் டு பேலஸ் ஆசீர்வாதமாய் நடத்தினார். உங்களை என்னை ஆண்டவர் அப்படி நடத்தணும்னா அடங்கி நடக்கிற மனப்பக்குவம் நமக்குள்ள. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:6. இந்த வசனம் எல்லாம் முக்கியமான வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், அடங்கி நடந்தான். எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா நூனின் குமாரனாகிய யோசுவா தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான். அதனாலதான் கர்த்தர் உயர்த்தினார், பலப்படுத்தினார், அடுத்த தலைமுறையினுடைய தலைவனாக கர்த்தர் நிறுத்தினார். உங்களை என்னைய கர்த்தர் அங்க கொண்டு போகணும், அந்த ஸ்தானத்தை கொடுக்கணும் அப்படின்னா அடங்கி நடக்க பழகுவோம். அல்லேலூயா. 3வதாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமானால், எரேமியா 42:6. நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து. அன்பானவர்களே, 3வது, முதல்ல உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார். 2வது, அடங்கி நடப்பவர்களுக்கு அவர் நன்மையை தருவார். 3வது, கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு அவர் நன்மையை தருவார். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்துல ஒருபடி மேல போய் சொல்றாரு. நன்மை தருவார்னு சொல்லல, நன்மை உண்டாகும்படிக்கு. அல்லேலூயா. நன்மை உண்டாகும்படி. Glory to God. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் நன்மையை உண்டாக்குகிறவர். நன்மையை தருவார்னா எடுத்து இருக்கிறதை எடுத்து தர்றது. நன்மை உண்டாக்குகிறவர்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலி, வண்டர்ஃபுல்லி, மார்வலஸ்லி மேட் பை காட். அல்லேலூயா. ஒரு பர்த்டே கேக்க ஸ்பெஷலா ஒரு உண்டாக்குறது போல, ஸ்பெஷலா நம்ம கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா உருவாக்கி கொடுப்பது போல விசேஷமாய் கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எரேமியா 7வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நன்மையை உண்டாக்குகிற கர்த்தர். ஈசாக்குக்கு கர்த்தர் அதை செய்தார்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 26:45, 4:5 மன்னிக்கவும், 4:5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டபடியினால் பெருக பண்ணி அருமையானவர்களே, மேல கொஞ்சம் படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சத்தை ஈசாக்கின் நாட்களிலே அவர்கள் கிராஸ் பண்ணாங்க. அப்ப ஈசாக்கு ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கிறார். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பா உன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் எப்படி என்னுடைய நீதிகளையும் நியமங்களையும் அவன் நான் சொல்லுகிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவன் கை கொண்டு நடந்து கீழ்ப்படிந்தானோ, அது நிமித்தமாய் உன்னையும் உன் சந்ததியையும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு நான் வாக்கு கொடுத்தத நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று ஈசாக்குக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான். இன்னைக்கு நம்ம வறுமையில் இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், மீளா துயரத்தில் இருக்கலாம். இந்த கடன்லேருந்து எப்படி வெளியில போறதுன்னு நீங்க கீழ்ப்படிங்க, வேற ஒன்றும் செய்ய வேணாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அவர் நன்மையானதை தருவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார். வேதம் சொல்லுகிறது, அடங்கி நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருவார், கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு நன்மையை தருவார். வசனம் தெளிவா சொல்லுது. நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த மாதத்தில் இது ஒரு பேட்டர்னா எடுத்துக்குவோம், இது ஒரு முன் மாதிரியை எடுத்துக்குவோம். ஆண்டவரே, நான் எல்லா விஷயத்திலையும் உத்தமமாக நடக்கணும், சபைக்கு வசனத்துக்கு போதகருக்கு நான் அடங்கி நடக்கணும், கீழ்ப்படின்னு ஆண்டவரே, கீழ்ப்படிதல் உள்ள நபராய் நான் காணப்படணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். தலைமுறைகளை கடந்து அந்த கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்களையும் நன்மையும் கொண்டு போய் கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த திறவுகோலின் வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த 10வது மாதத்தில் எங்க வாழ்க்கையில உத்தமமாய் நடக்க, அடங்கி நடக்க, கீழ்ப்படிதலோடு நடக்க, அதன் மூலமாய் அந்த நன்மைகளை, கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தையும் வேலை ஸ்தலங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள், பொய்யின் ஆவிகள், களவின் ஆவிகள், வஞ்சகத்தின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், பில்லி சூனிய கட்டுகள், மந்திர சக்திகள், ஏவல்களின் ஆவிகள், களியாட்டுகளின் ஆவிகள், விபச்சார